எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ரெண்டு மக்களை தான் வச்சுக்கிறான். ஒன்று காஃபிர்கள் முனாஃபிக்குகள், ரெண்டாவது பாவிகள். ஆனால் நிறைய பேருடைய சிந்தனையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, காஃபிர்கள் முனாஃபிக்குகள், நல்ல முஃமின்கள், பாவிகள் நடுவில் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஆனால் குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பாவிகள் என்று சட்ட ரீதியாக நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு இருக்குதான், சந்தேகம் இல்லை. ஃபாசிக்குகள் இவர்கள் பாவிகள் அடையாளப்படுத்த இருக்குதான். ஆனால் தௌபாவை பொறுத்த வரைக்கும் நபிக்கும் உண்டு, அன்சார்களுக்கும் உண்டு, முஹாஜிர்களுக்கும் உண்டு, மற்ற சஹாபாக்களுக்கும் உண்டு, தாபீன்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் தௌபா இறைவன் வழங்க வேண்டும். இறைவன் தௌபா வழங்காது விட்டால் யாருமே என்ன சொர்க்கவாதிகள் இல்லை. அப்படின்னா என்ன, அனைவருமே பாவிகள். அதனால யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எல்லாரும் பிரார்த்தனை செய்யறதுல எப்படி செய்வோம்? லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக், நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரன், நான் அநியாயக்காரன். யார் சொல்லணும்? உலகத்தில் மிக உச்சகட்ட இறைச்சத்தில் உள்ளவரும் சொல்லணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்கிட்ட துவா கேட்குறேன், எனக்கு ஒரு துவாவை அல்லாஹ்வின் தூதரே சொல்லித்தாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்களுக்கு பிறகு மிகவும் இறையச்சம் உள்ளவர். அவருக்கு சொல்லி கொடுத்த துவா என்ன? அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. அதாவது இன்னி ظلمت نفسي ظلما كثيرا, யா அல்லாஹ் எனக்கு நான் அதிகமான அநியாயங்களை பாவங்களை நான் செய்து விட்டேன். யார் சொல்லணும்? அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் ரெண்டு மக்கள் தான். ஒன்று காஃபிர்கள் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள், அடுத்தவர்கள் பாவிகள். பாவத்தில் எவ்வளவு குறைவாக இருக்கிறோம் என்றதை வச்சு தான் அந்தஸ்து. பாவத்தில் எவ்வளவு குறைவாக இருக்கிறோம் என்பதை வைத்து தான் அந்தஸ்தே தவிர வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ்ட தௌபா இல்லாமல் யாரும் போக முடியாது. இந்த உணர்வோடு தான் நம்ம அல்லாஹ்வை அணுகணுமே தவிர, நிறைய பேர் அசல் எதுலேருந்து அணுகிறாங்கண்டா, நம்ம இபாதத்தாளி தான் பாவம் 1-2 அணுகிறாங்க. அப்படி அல்ல, நம்ம பாவி தான் இபாதத் 1-2 என்ன செய்யணும், அணுக வேண்டும். எமது சிந்தனையில் எப்படி ஆகிறதுனா இப்படி ஆகிவிடுகிறது. இதையே நமக்கு சில பொழுதில் என்ன செஞ்சிடும், கிபிராகிவிடும். ஒரு அறிஞர் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் நினைக்கிறேன், அவருடைய வேலைக்காரராக இருக்கக்கூடிய யஹ்யா இப்னு அக்தம், அவர் ஒரு மாணவராக இருப்பார். அவர்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, அவர் அழுகிறார். சுஃபியான் இப்னு உயைனா அழுகிறாரு. அழுத உடனே கேட்குறாரு, ஏன் அழுகிறீங்க மா யுப்கிக், ஏன் நீங்கள் அழுகிறீங்கன்னு. இல்லை, இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நம்ம படிக்கிற டைமில் நான் சஹாபாக்களோடு இருக்கிறேன். யாரோட இருக்கிறேன்? சஹாபாக்களோடு இருக்கிறேன். அதெல்லாம் முடித்த பிறகு உங்களை மாதிரி ஆக்களோடு நான் இருக்க வேண்டி வருது, அதை நினச்சி தான் அழுகிறேன்டார். எப்படி? சுஃபியான் இப்னு உயைனா பேணுதல் எல்லாத்துலேயும் மிகுது. அவர் உண்மையாக அழுகிறார். என்னடா, நம்ம படிக்கிற டைம்லலாம் சஹாபாக்கள் இமாம்களோடு இருக்கிறோம், ஆனால் அது முடித்த பிறகு இந்த மக்களோடு நான் இருக்க வேண்டியிருக்கேன்னு தான் அழுகிறார். அதுக்கு அவர் பதில் சொன்னார், யஹ்யா இப்னு அக்தம், உண்மைதான், அது ஒரு முசீபத் தான். ஆனால் ரசூலுல்லாஹ்களோட வாழ்ந்த சஹாபாக்கள் உங்களோட இருக்க வேண்டி வந்துச்சு பாருங்களா, அது இதே விட முசீபத் என்றார். ரசூலுல்லாஹ்களோட வாழ்ந்த சஹாபாக்கள் உங்களோட இருக்க வேண்டி வந்துச்சு பார்த்தீங்களா, அது இதை விட பெரிய முசீபத் என்றார். உடனே சுஃபியான் இப்னு உயைனா சொன்னார், ஆட்சியாளர்கள் உங்கள் மீது தேவைப்படலாம் என்றார். அந்த பதிலை பார்த்துட்டு ஆட்சியாளர்களுக்கு கூட உங்களில் ஒரு என்ன செய்யலாம், தேவை வரலாம். ஏன்னா இப்படி ஒரு பதில் அவர் என்ன செய்யலை, எதிர்பார்க்கல. காரணம், நம்ம ஒரு தரப்புலேருந்து தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம ஒரு தரப்பிலிருந்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம், அடுத்த தரப்பிலிருந்து ஞானமே வெளிப்படும். அடுத்த தரப்பிலிருந்து ஒரு ஞானமே வெளிப்படும் என்பதை பார்க்குறோம். அப்போ அவர் சொன்னது என்னடா, நான் உங்களுக்கு முசீபத்தண்டா, நீங்கள் சஹாபாக்களுக்கு அதை விட பெரிய முசீபத்து அப்படி என்ற வார்த்தை அவர் சொல்றாரு. அதில் பெருமை அடிக்கல. அவர் அஹதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், சுஃபியான் இப்னு உயைனா பெருமைக்கு வரல, உடனே படிப்பினை பெற்றுட்டாரு. உடனே என்ன செய்கிறாரு, உள்ளுணர்வுக்கு உள்ளாகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். இதை நினைத்து பாருங்கள், இது அவர்களுடைய ஒரு நிலையாக இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரியான இடத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, என்றைக்குமே பாவிகள் எல்லா தரத்திலும் எடுத்து பார்த்தா நம்ம பாவிகள் தான். நம்ம சிந்திக்கிற விதத்தில் நம்ம ஆபிதுகள் மாதிரி இருப்போம், நம்ம வணக்கசாலிகள் மாதிரி இருப்போம். ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தௌபாவுடைய விஷயத்தால் ஒரு அடியான் 2 நிலையில் இருப்பேன் எப்பயுமே. முதல் விஷயம், அல்லாஹ் எனக்கு நியாமத்து தந்திருக்கிறான்றதை ஏற்றுக்கொண்டிருக்கணும். 2வது விஷயம், நான் பாவி என்றதை ஏற்றுக்கணும். இந்த நடுவில் நிற்கக்கூடாது. அதாவது நம்ம அல்லாஹ் அபு உலக பின்யாமத்திக்க அலை வ அபு உபிதம்பி, அபு உலக பின்யாமத்திக்க அலை, யா அல்லாஹ் நீ செய்த அருளை நான் ஒத்துக்கொள்கிறேன், எனக்கு செய்த நியாமத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன். அடுத்து என்ன, அபு உபிதம்பி, எனது பாவத்தையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். நடுவில் ஒன்றும் இல்லை. எல்லாருமே இதை சொல்லித்தான் ஆகணும். காலையிலே மாலையில் தூங்குற நேரம் எல்லாம் இதை சொல்லித்தான் ஆகணும். அப்போ உலகத்தில் உள்ள இறையச்சம் உள்ள உச்சகட்டமான மக்களில் இருந்து அல்லாஹ் தாலா இதை சொல்ல வைத்திருக்கிறான். அல்லாஹ் தாலா இதை சொல்ல வைத்திருக்கிறான். இப்போ குர்ஆனில் பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எப்படி என்றால், லியுஅதிபல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத்,
நயவஞ்சகர்களான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹு தாலா தண்டிப்பதற்காகவும் வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத், முஷ்ரிக்கான ஆண்களையும் பெண்களையும் தண்டிப்பதற்காகவும் அல்லாஹு தாலா சொல்லிட்டான். சொல்லிட்டு வயதூபல்லாஹு அலல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் தௌபா வழங்குவதற்காக. இடையில் அல்லாஹு தாலா இன்னொரு தரத்தை என்ன செய்யலை, சொல்லலை. இவர்களுக்கு தௌபா, அவர்களுக்கு தண்டனை. எல்லாரும் பாவிகள் தான். பாவத்தில் தரத்தில் தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம வித்தியாசப்படுவோம் என்பதை இதில் நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அடுத்தது பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தபூக் யுத்தத்துடைய நிலையை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிற சந்தர்ப்பத்தில் லகது தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரின் வல் அன்சார் அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா தௌபா வழங்கி விட்டான் அலன் நபி, யாருக்கு, நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அடுத்ததாக வல் முஹாஜிரின், முஹாஜிரின்களை அல்லாஹு தாலா மன்னித்து விட்டான். வல் அன்சார், அன்சார்களை அல்லாஹு தாலா மன்னித்து விட்டான். இவர்கள் எல்லோரும் இத்தபஉஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா, சிரமமான நேரத்தில் நபி அவர்களை பின்பற்றினார்கள். சிரமமான நேரத்தில் நபி அவர்களை பின்பற்றினார்கள். மின் பஅதி மா காத யஸீகு குலூபு ஃபரீகின் மின்ஹும், அதாவது சிலருடைய உள்ளம் வழி தவறுகின்ற நேரத்தில், அசைந்த நேரத்தில் இவர்கள் ஸ்ட்ராங்காக நின்று பின்னால் என்ன செஞ்சாங்க, பின்பற்றினாங்க. அதனால கூலி வழங்கினாங்க தான் நம்ம எதிர்பார்ப்போம். நம்முடைய பார்வையில் எப்படி இருக்கும், அப்படி அவர்கள் தைரியமாகவும் மிகவும் உறுதியாக இருந்ததுனால அல்லாஹ் கூலி வழங்கினான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்னா தௌபா வழங்கினான்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், தௌபா வழங்கினான். பாவ மன்னிப்பை அல்லாஹ் தாலா கொடுத்தான். உலகத்தில் உச்சகட்டமானவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், தௌபா வழங்கினான். அப்படி என்றால் எங்களுடைய ரமலானுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, நம்ம படுற கஷ்டங்கள், நம்ம சிரமங்கள், சுஜூதுகள், பிரார்த்தனைகள், கையேந்தல்கள், நோன்பு வணக்கங்கள், குர்ஆன் ஓதல்கள் மூலம் இந்த ரமலானில் இது நம்ம வெளியாகிற நேரத்தில் அல்லாஹ் தௌபா வழங்கினால் போதுமானது. அல்லாஹ் தாலா தௌபா, அதாவது அல்லாஹ் தாலா சிரமங்களை பார்த்து இத்தபஉஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா, சிரமமான நேரத்தில் அவரை பின்பற்றினாங்க. அப்போ நம்ம படுற சிரமங்கள், சுஜூதுகள், நம்ம எதற்காக ஓடுகிறோம் அப்படி என்பதை அல்லாஹ் உள்ளத்தில் பார்ப்பான். பாவங்களை அழித்துக் கொள்வதற்காக, பாவங்களை மன்னித்துக் கொள்வதற்காக, பாவங்களில் இந்த தூய்மை பெறுவதற்காக இவர்கள் ஓடுகிறார்கள் என்றால் அது இறுதி நேரத்தில் எங்களுக்கு என்ன, அதாவது அந்த தௌபாவை இறைவன் வழங்குதல் தான் நோக்கம். தௌபாவை தனியான ஒரு வணக்கம் என்று செய்வதை போல எங்களுடைய வணக்கத்துடைய முழு நோக்கமே என்ன, தௌபா தான். வணக்கங்களுடைய முழு நோக்கமே, இபாதத்துடைய முழு நோக்கமே என்ன, அதாவது தௌபா தான் என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இதை நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அதாவது நாங்கள் பார்க்கிறோம், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்களை பார்த்து அடிக்கடி குர்ஆன் வசனத்தில் சொல்லக்கூடிய வசனங்கள் என்ன, அஃபல்லாஹு அன்க், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. அதே போல் வெற்றி நேரத்தில் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்த அன்-நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. மக்கா வெற்றி, யுத்தம் நடக்குது, முஸ்லீம்கள் வெற்றி பெறாங்க, போராட்டம், யுத்தம். ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அல்லாஹ் கூலியை வழங்கினா எதிர்பார்ப்போம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அல்லாஹ் உங்களுக்கு உதவியை தந்தான். அதனால் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க. தூபு இலல்லாஹி ஜமீஅன், அனைவருமே நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள், தௌபா செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா யக்பலு தௌபா, தௌபாவை எதிர்பார்க்கிறான், தௌபாவை விரும்புகிறான். எங்கள் வணக்க வழிபாடுகளின் ஊடாகவும் அல்லாஹு தஆலா தௌபாவை என்ன செய்கிறான், எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான். எங்களோட வணக்க வழிபாடுகளுடைய இறுதியான இலக்கே நாளை மறுமையில் என்னண்டா, பாவ மன்னிப்பு வழங்கப்படுதல், நாங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக என்ன செய்தல், அதாவது இருத்தல். எனவே இதை நம்ம மனதில் வைத்து கொண்டோம் என்றால் நம்ம தௌபா கையேந்தி கேட்கிற நேரத்தில் அது எப்படி தௌபாவோ, எங்களோட வணக்க வழிபாடுகள், எங்களது செயல்பாடுகள் பங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபா செஞ்சாங்கன்னு வரல, சஹாபாக்கள் தௌபா செஞ்சாங்கன்னு வரல, தௌபா செய்யக்கூடியவர்கள் அந்த பிரத்யேக இதில் தௌபா செஞ்சாங்கன்னு வரல. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு என்ன செய்தான், வழங்கினேன்றா. எதனால் வழங்கினா, அவங்களோட வணக்கத்தால், அவங்களோட இபாதத்தால், அவருடைய அந்த சிரமத்தால் அல்லாஹ் தஆலா வணங்கினான். எனவே ரப்புல் ஆலமீன் அலாது வலா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும், ரப்புல் ஆலமீன் இரக்கம் உள்ளவன். அபூ மூஸா அல்-அஷ்அரியுடைய கோத்திரத்தினர்கள் வாராங்க, அல்லாஹ்வின் தூதரே, ரசூலுல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு வாகனம் இருக்குதோ, யாருக்கு செலவு இருக்குதோ, இந்த பயணத்தில் தபூக்குக்கு போகிற பயணத்தில் யாருக்கு இதெல்லாம் இருக்குதோ அவங்க மட்டும் என்ன செய்யட்டும், ஃபாலோ பண்ணட்டும். மற்றவர்கள் எனது அரசாங்கத்திலேருந்து ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அஷ்அரியுன்கள் கோத்திரம், அபூ மூஸா அல்-அஷ்அரியுடைய கோத்திரங்கள், யமனை சேர்ந்த கோத்திரத்து ஆசை, அவங்களும் போகணும், ஆனால் அவங்கள்ட்ட பணம் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க, வந்து அல்லாஹ்வின் தூதரே, அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு வாகனமும் எங்களுக்கு செலவு வந்து எங்களை இந்த போராட்டத்துக்கு என்ன செய்யுங்க, அழைத்து கொண்டு போங்க. வசதியிலோட பல நயவஞ்சகர்கள் போகாமல் வைக்கிறாங்க. சில நல்ல மக்கள் சோம்பல் தனத்தில் உட்கார்ந்துட்டாங்க. ஆனால் அஷ்அரியா கோத்திரத்தை என்னை அழைச்சிட்டு போங்க, அரசாங்கத்திலேருந்து வாகனத்தை தந்து அழைச்சிட்டு போங்க, எங்களுக்கு வசதி இல்லைன்றா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, அந்த மாதிரியான பொருளாதாரம் என்ன அரசாங்கத்தில் இல்லை, அழைத்துட்டு போக முடியாது என்று சொல்கிற நேரத்தில் வேதனையில் துடித்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அழுத வகையில் பொருளாதாரம் இல்லாததுனால எங்களுக்கு இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் போக முடியாமல் இருக்குது என்று அழுது கொண்டு திரும்பி செல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான்,
வலா அலல்லதீன இதமா அதௌக லிதஹ்மிலஹும், நீங்கள் சுமந்து செல்வதற்காக உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுத்த பின்னால் உங்களை சுமந்து சொல்வதற்கான பொருளாதாரம் எம்மிடத்திலே இல்லை என்று நீங்கள் சொன்ன பொழுது தஃபீது அயுனுஹும் மினத்தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், செலவழிப்பதற்கான பணம் இல்லையே, பொருளாதாரம் இல்லை என்று அழுது கொண்ட வண்ணம் திரும்பி சென்றார்களே, அவர்கள் மீதும் எந்த குற்றமும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். நினைத்து பாருங்கள் சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு அருள்மிக்க வசனம், எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடையது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றா வலா யஜிதுன இல்லா ஜுஹதஹும், அவங்களுடைய முயற்சியிட அளவை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் இல்லை. அவர்களை பார்த்து பரிகசிக்கின்றவர்களை அல்லாஹ் பரிகசிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார். சுப்ஹானல்லாஹ், ரப்பு மிகவும் இரக்கம் உள்ளவன், கருணையுள்ளவன், ரஹ்மான். அப்படிப்பட்ட ரப்பு எங்களால் என்ன மேக்சிமமான முயற்சி என்பது அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால தான் நம்ம துவா கேட்குற சந்தர்ப்பத்தில் என்ன சொல்கிறோம், என்ன வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பி, எங்களுக்கு தாக்கத்தில்லாத சக்தி இல்லாத விஷயத்தை எங்கள் மீது சுமத்தி விடாத என்ற துவாவை சொல்லி தந்தது யார்? ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் இந்த 5 விஷயங்களை மனதிலே நிறுத்தி இந்த ரமலானுடைய காலப்பகுதியிலே எங்களால் உணர முடிந்த விஷயங்களில் சீர்திருத்தி கொண்டு ரப்பு எங்களில் திருப்தி அடைகின்ற அளவில் எங்கள் மனது எங்களால் உள்ள வசதியும் எங்களுடைய சூழ்நிலைக்கும் மேக்சிமமான முயற்சியை நம்ம என்ன செஞ்சோம் எடுத்தோம் என்று திருப்திப்படுகின்ற அளவில் நம்ம நடந்து கொள்வதற்கான